வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 22 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின்: எந்த மாநிலத்தில் நடனம் மருனி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம்? எந்த மாநிலத்தில் நடனம் லௌஷா மற்றும் ஜகோய் மணிப்பூர்? எந்த மாநிலத்தில் நடனம் மிருகாம்பதா மற்றும் போனியோக்சி அருணாச்சல் பிரதேசம்? எந்த மாநிலத்தில் நடனம் மர்தானா ஜூமர் கட்சா ஜார்க்கண்ட்? ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியா சென், கோபிநாத் பர்டோலி மற்றும் ரவிசங்கர் 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்யா மகாபிரபு, கௌரங்கா மற்றும் விஸ்வம்பரன் சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனங்கள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தத்தை ஜெர்மனி நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 90 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 12 அரசியலமைப்பு திருத்தத்தை சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1757 இருந்து 1802 வரைக்கும் ரிஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்கினது கேரி ஸ்டார்க். ஸ்கேனர் உருவாக்குனது ருடால்ஃப் ஹெல். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017. PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நிதி 2016. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM குசும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. அடல் பூஜல் யோஜனா ஜல் சக்தி அமைச்சகம் 2019. ருக்மிணி ஆண்டி அண்ட் தி கிரேட் R.K. நாராயண் ரசிகர் மன்றம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சீதா பாஸ்கர். மகாதேவா திட்டம் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது? மகாராஷ்டிரா. டெலாய்ட் இந்தியாவால் தொடங்கப்பட்ட AI இயங்கும் வரி ஆராய்ச்சி தளத்தின் பெயர் என்ன? வரி பிரக்யா. அங்கல் சர்வதேச கிரிக்கெட்டின் 3 வடிவங்களிலும் சதம் அடித்த 6வது இந்தியர் யார்? சுனில் நரேன். இந்தியாவில் சிப் உற்பத்தியை அதிகரிக்க இன்டெல் கார்பரேஷன் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? டாடா எலக்ட்ரானிக்ஸ். டோலோமைடஸ் இண்டிகஸ் என்ற புதிய சிலந்தி இனம் சமீபத்தில் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். நெசோலினிக்ஸ் மனாபெட்டன் சொல்லக்கூடிய குளவினம் மேற்கு வங்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சூடோரோமஸ் பகாடெனிசிஸ் மீனினம் ஒடிசா. பிலியா மாலைநாடு குதிக்கும் சிலந்தி கர்நாடகா. கிரேட் நிக்கோபார் தீவுல புதிய பாம்பு இனம் லைகோடான் இர்வினி. உள்துறை அமைச்சரின் செயல்திறன் பதக்கத்தை பெற்ற CRPF அதிகாரி யார்? தினேஷ் பட்நாயக். தீபிகா மிஸ்ரா வீரதீர விருது பெற்ற முதல் பெண் விமானப்படை அதிகாரி. ஜீவன் ரக்ஷக் பதக் சசிகந்தா குமார் வாங்கியிருக்காங்க. நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் உபேந்திர திவேதி வாங்கியிருக்காரு. பிராந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி நீரஜ் சோப்ரா கொடுக்கப்பட்டிருக்கு. லடாக்கில் 125 எல்லை உள்கட்டமைப்பு திட்டங்களையும் ஷயோக் சுரங்கப்பாதையும் திறந்து வைப்பவர் யார்? ராஜ்நாத் சிங். உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக பதஞ்சலி குழுமத்துடன் எந்த நாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ரஷ்யா. இந்தியா மற்றும் நேபாளம் ஜோக்பானி பிராட் நகர் ரயில் பாதை வழியாக வர்த்தகத்தை விரிவுபடுத்த நவம்பர் மாதம் பரிமாற்ற கடிதத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம் இந்தியா மற்றும் கம்போடியால UPI ஏற்றுக்கொலை செயல்படுத்த அக்லீடா வங்கியுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் சிப் உற்பத்தி அதிகரிக்க இன்டெல் கார்பரேஷனோட டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அதானி விமான நிலையங்களுக்காக இந்தியாவின் முதல் 3D துணை மேம்பரப்பு மேப்பிங் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? ஜெனிசிஸ். புலிகள் காப்பகத்திற்குள் இந்தியாவின் முதல் உயிர்கோளம் ராஜாஜி ரகாத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அரசியலமைப்பின் 75வது ஆண்டு விழாவிற்கான இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் OP ஜிந்தல் குளோபல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் மசாலி. இந்தியாவின் முதல் மின்னணு கழிவு மறுசுழற்சி பூங்கா ஒலிம்பிக் கலன்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிஜிலாக்கரில் PVR அம்சங்களை சேர்த்த அமைப்பு எது? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் வெளியுறவுத்துறை அமைச்சகம், நேஷனல் எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் டிவிஷன். தொழிலாளர் அமைச்சகம் ஈஸ்வரம் போர்ட்டலை 2021 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐநா சிவில் விமான போக்குவரத்து அமைப்பை 1944 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வியட்நாம்ல ஹனோயில நடந்த ஐநா சைபர் குற்ற மாநாட்டுல 72 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த நாள் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 18.